வந்துட்டேன். நாங்கள் இதுவரைக்கும் வசன இறுதியில வரக்கூடிய பிரச்சனைகளை படிச்சிட்டோம். நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்களையும் பார்த்துக்கிறோம். வசனம் ஒன்றை திக்கா மோதுறதுக்கான ஸ்டெப் பார்த்துட்டோம். அப்படிதானே? ஓ. சரி, இன்றைக்கு நாங்க எங்கிட்ட முதல் பகுதிக்குள்ள வரோம். முதல் பகுதி அலிஃபும் ஐனும் உள்ள முதலாவது பகுதி 13 சாப்டர்ல முதலாவது சாப்டர். இதுல அலிஃபினுடைய பகுதியில வந்து சில முக்கியமான நுணுக்கங்கள் இருக்கிற அதை நான் சொல்லித்தாரேன். அதை கொஞ்சம் கவனமா பிடிச்சு கொண்டு ப்ராக்டிஸுக்கு நாங்க நேரடியா போகலாம். முதலாவது ஓகே. விஷயம் என்னென்றால் அலிஃபை உச்சரிக்கிற நேரத்தில் நாக்கு அசைக்கப்படாது. நாவானது கீழே அப்படியே வைக்கணும். என்கிற உச்சரிக்கிறதுல கீழே நாக்கு அசையக்கூடாது. ஆலாம் உச்சரிக்க இயலாது. நாக்கு எப்பயும் பணியை கீக்கணும் முதலாவது. இரண்டாவது, சவுண்ட் வந்து தொண்டையில முன்பக்கத்திலே வரணும். இந்த படத்துல போட்டு காட்டாங்களே பச்சை கலர்ல, இங்க இந்த முன்னதான் சவுண்ட் வரணும், பின்னுக்கு போகக்கூடாது. சவுண்ட் ஓகே. முன்னுக்கு இருந்து வரணும். மூணாவது விஷயம், சவுண்ட் கீழ் நோக்கி போகணும். ஆ என்று மேலுக்கு வாயை திறந்து வாயை வானத்தை நோக்கி திறக்கப்படாது. கீழ் நோக்கி சரிவாக அ அ அ என்ற சவுண்ட் வரணும். இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் பண்ணணும், அப்பதான் வருமா. தொண்டையிட இந்த முன்பகுதியில ஃபோர்ஸ் பண்ணணும். என்று ஃபோர்ஸ் பண்ணா தான் அந்த உச்சரிப்பு வரும். அதே நேரம் அந்த சவுண்ட் கீழ் நோக்கி போறது முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியமான கடைசி பாயிண்ட்ஸ் என்னென்றால், அலிஃபுக்கு மாத்திரம் உரிய முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு ஒன்று என்னென்றால், அவர் தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்திலிருந்து தெளிவாக பிரிந்து தனியே வருவார். அது எப்படி என்று சொல்லி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ ப்ராக்டிஸில் பார்ப்போம். எனக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுங்க பாப்போம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கொண்டு ஓதணுமா? நீட்டுறதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் நடக்கணும். எழுத்து உச்சரிப்பு நோ இஷ்யூ. அலிஃப் சொல்லி தந்துக்கிறேன், சவுண்ட் வரணும். அதை ப்ராக்டிஸில் பார்ப்போம். நீங்கள் வேற ஒன்றும் யோசிக்க போதில்லை. وأما السائل فلا تنهر. குட். சரி போதும். நல்ல மாஷா அல்லா. وأما السائل فلا تنهر. சரி, இப்போ நீங்கள் சா இலையில 3 செகண்ட் நீட்டு இல்லையே. آه. இல்லைங்களா? நீங்கள் அந்த நீட்னா தான் ஒரு ராகம் வரும். آه. ச இல ஃபல லாம் நீட்டணுமே. ஃபல தன்ஹர்ங்கிறது ஃபல. ஃபல أوكي. தன்ஹர். أوكي. وأما السائل فلا تنهر. நீங்கள் சீன்ல நீட்டுறதை விட்டு லாம நீட்டினீங்க. சீன் தான் முக்கியம். சீன் 3 மடங்கு. ச இல ஆ وأما السائل فلا تنهر. இன்னும் நீங்கள் நீட்டினா இன்னும் உங்களோட ஓதல் அழகா வரும். உங்களோட நீட்டுறதான் எங்களுடைய و... பிரச்சனை. நீங்கள் நீட்ட டைம் கொடுக்கணும். சரி, இப்போ நான் அந்த இன்னொரு கடைசி أوكي. விஷயம் மட்டும் சொன்னானே. அலிஃப் வந்து தனக்கு முன்னால் இருந்து வரக்கூடிய எழுத்திலிருந்து தெளிவாக பிரிஞ்சு வருவார். இந்த இடத்துல நீங்க உங்களோட ஓதல வம்மசா வம்மசாண்டு ஓதுறீங்க. அது பிழை. இந்த இடத்துல அலிஃபை தனி பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும். இந்த இடத்துல அலிஃபை பிரிச்சு எடுக்கணும். தனக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து பாருங்க. வம்மசா இல்ல, அலிஃப்ல உச்சரிப்பு சவுண்ட் வரல. வம்மசா இல்ல, வம்ம நடக்குது. இந்த வாவு போய் மீமோட சேருது. சவுண்ட் முழுமையாக மறைஞ்சு போகுது. அந்த ஓதல் பிழை. ரைட். وأما இதுதான் விஷயம். மாஷா அல்லாஹ், அதுதான் விஷயம். இல அடுத்தது பிரதர் இன்னொரு விஷயம் தான் சத்திக்கிறாரே, அவருக்கு பெரிய விஷயம் உண்டு இது. என்ன செய்யணும்? அவர் முன்னுக்கு வார எழுத்தோட ஒட்டி கொள்வார். சரி, மீன் திருப்பி இந்த சீனோட ஒட்டணும். இஸ் அம்மசா சா பட்டும் படாமலும் போக இயலாது. அவரோட ஒட்டிட்டு தான் போகணும். விளங்கினா? أوكي. وأما آه. السائل فلا تنهر. திருப்பியும் சொல்றேன், ராகம் என்னைய காப்பி பண்ண வேணாம். நீங்க இழுத்து எடுங்க, آه. ராகம் வரும். நீட்டுற இடங்களும் وأما السائل فلا تنهر. திருப்பி போதுங்க. وأما السائل فلا تنهر. இன்னும் ஒரு போதுங்க. وأما السائل போதாது போதாது. فلا تنهر. நீங்க ரெக்கார்டை கேட்கணுமா? கரெக்டா இந்த ரெக்கார்டு أوكي. சாவ நீட்டுறது போதாது.
வேற ஒரு நான் உங்களுக்கு ராகம் வரலன்னு சொல்லல. நீங்க சீனுக்கு மேல மத்திய அடையாளம் கொண்டிக்குதா? ஆ. இருக்குது. உங்களுக்கு டைமை பார்த்து கவுண்ட் பண்ணிட்டு கஷ்டம்னா கை விரல மடக்குங்க. 6 தடவை மடக்கும் வரைக்கும் நிதானமாகணும். ச இல டைம் எடுக்கணும். எப்படி அதை மட்டும் வந்து காட்டுங்க. சாயில. நீங்க 6 அதுக்குள்ள 6 முறை மடக்கிட்டீங்க கைய. இல்ல. கை விரல மூடி திறந்து மூடி திறந்து மூடி திறந்து 6 முறை செய்யணும் அதை. அப்ப அது வரைக்கும் நிறுத்தணும். ச இல ட்ரை பண்ணுங்க. சாயில ஆ ஃபல தன்ஹர். மாஷா அல்லா. இன்னும் அதான் டெவலப் ஆகும். இப்போ டெவலப் ஆகும். நீ நீட்டு நீட்டு நடக்கும். ஒரே மாதிரி நீட்டு கொண்டு இயலாது. எங்களுக்கே அது ஒரு விளங்கும். நான் கொஞ்சம் கூட்டணும், கொஞ்சம் குறைக்கணும் சவுண்டை. இப்படி கூட்டணும், கொஞ்சம் குறைக்கணும், அந்த சவுண்ட் மேலுக்கு போகணும், கீழுக்கு வரணும், இப்படி ஒரு ஸ்டைல் வருமே. ம். ஒரே வழிவந்து போகாது. அது உண்மையில எங்கட ம். சொந்த அந்த எங்கட இயல்பா இருக்கிற விஷயம் எங்களை விடாது. அந்த டெவலப்புங்க தேவை. ம். ரைட். ஓகே. திருப்பி ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த சொல்ல ட்ரை பண்ணிட்டீங்க. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வருது இதுல தானே. ம். முதல்ல நீங்க கிளியர் பண்ணணும் இந்த சொல்ல. வசனமா ஓதப்படாது. இப்ப நான் கிளியர் பண்ணி தந்தேனே. ச ஈல ஓதுங்க பாப்போம் திருப்பி. சாயில. திருப்பி. சாயில. ஈ. இப்ப சீனுக்கு பக்கத்துல இருக்கிற அலிஃபை தனிமைப்படுத்துங்க. லைனா. ச ஓகே. ஈல. சாயில. ஆ குட். திருப்பி. சாயில. ஆ இப்ப பாருங்க. வ அம்மஸ்ஸ இல. وأما السائل திருப்பி ஓதுங்க. فلا و... وأما வ அ. السائل وأما السائل ஐ என்று தொண்டையிட கீழே போறீங்க. ச ஐல அது பெல்ல. நான் என்ன செய்யறேன், தொண்டையிட முன்னுக்கு சவுண்ட் வச்சுக்கணும் அலிஃபுக்கு. ச أوكي. இல. سائل இல்ல. ஐ பெல்ல. இ இ ச இல. ச இல. سائل திருப்பி போதுங்க. سائل திருப்பி நம்ம இருக்கா. سائل அந்த ஐ பெல்ல சும்மா சொல்லுங்க. இ எப்படி. إي إي இ சத்தம் போட்டு சொல்லுங்க. இ إي إي இ إي சவுண்ட் எந்த இடத்துல வருது நான் சொல்ல போகல நீங்க சொல்லணும். إي உங்களோட வாயில எந்த இடத்துல சவுண்ட் வருதுங்கிறத நீங்க அவதானிச்சு கொண்டு சொல்லுங்க. இ إي இ إي எந்த இடம். முன்பகுதியில். முன் பகுதியில. இப்ப சொல்லி பாருங்க. ச ஈல முன்னுக்கு இருந்து வரணும். சாயில. அன் இதுக்கு முன்னுக்கு சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் வித்தியாசம் விளங்குதா? ம். விளங்குது. விளங்குதானே. சும்மா சொல்லப்படாது. விளங்கு விளங்கு. விளங்குது. ஓகே. இல்லை இல்லை விளங்குது. وأما السائل فلا تنهر. இப்ப டோன் எடுத்து ஓதி பாருங்க பாப்போம். அந்த முன்னுக்கு முன்னுக்கு வரணுமா. இ அ ம். وأما السائل فلا تنهر. குட் குட் மாஷா அல்லா மாஷா அல்லா. திருப்பி ஒண்ணு ஓதுங்க. இப்ப இப்ப நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க. ஏன் பிரிக்கிறீங்கன்னா அந்த ச இலையில உங்களோட உச்சரிப்பை நீங்க எடுத்துக்கொள்றதுக்காண்டி பிரிக்கிறீங்க. ம். சரியா. இப்ப நீங்க சேருங்க. وأما السائل فلا تنهر ஜாயின் பண்ணிக்கோங்க. وأما السائل فلا تنهر. திருப்பி ஓதுங்க.
وأما السائل فلا تنهر. இல ஃபல தன்ஹர். டோன் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இப்போ டோன் விலங்கு தான் இப்போ கூட்டு குறைகிறது. சரி, நான் இன்னொரு வசனம் Okay. ஒன்றும் தாரேன். ரெண்டு ரெண்டு மட்டும் போதும். இது போதும் பாபு. صراط الذين أنعمت عليهم. சரி போதுமா? صراط الذين أنعمت عليهم. ஆ, இதுல அந்த சவுண்ட் மட்டும் தான் முக்கியமா. صراط الذين أنعمت عليهم. இந்த இடத்துல சவுண்ட் ஓட பிரச்சனை இல்லை. நீங்க இப்படி ஓதல எப்படி صراط الذين أنعمت عليهم இப்படி ஓதல. என்ன செஞ்சீங்க? அல்லதீனைக்கு பின்னால சவுண்ட சரியான இடத்திலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி எடுத்து ஓதிக்கிறீங்க. மிச்சம் நல்ல. Okay. ம். முதலாவது மட்டும்தான் நீங்க ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்க வேண்டியது. ஒன்று சவுண்டை பார்க்கணும். ரெண்டாவது சவுண்டை உச்சரிக்க போகல தொண்டிட கீழுக்கு போகாம பாதுகாத்து கொள்ளணும். மூணாவது சீனை கண்டிப்பா கட்டாயமாக 6 அளவு 3 செகண்டுக்கு நீட்டி ராகத்தை எடுக்கிறதுக்கு பழக்கணும். ச இலைய மட்டும் பிரிக்காம ஃபலாவை அதோட சேர்த்து நீங்க உங்களோட ராகத்தை டெவலப் பண்ணி கொள்ளணும். இவ்வளவு வேலையும் செஞ்சு பழகணும். ரெண்டே ரெண்டு வசனம் ரெண்டையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, ஓதிக்கிறீங்க. அதுல சில இஷ்யூஸ் இருக்குது. ரெடி ஆயிட்டு வாங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணும் இன்ஷா அல்லாஹ். நான் கூட தரல. Inshallah. உங்கள்ட்ட அந்த சின்ன வசனங்களுக்கு கூட ஆகிக்கிற அடிப்படையான நீ வேற எந்த இடத்தையும் பார்க்க வேணாம். சாண்டு வருதா, சுவாண்டு வருதா, ஷாண்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க விரும்பிய மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓதுங்க. சொல்லி தந்த எழுத்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். டோனை விட்டுற வேணாம். டோனை டெவலப் பண்ணுங்க. Okay. ம். அஸ்ஸலாமு அலைக்கும். Yes.